டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முத்துச்சிப்பி தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அனைத்தும் நலமே. வாங்க நம்ம சிப்பிக்குள்ளே போகலாம். இந்த முருங்கை மரத்தை பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. எல்லா பார்ட்ஸுக்குமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம பொதுவாக கீரைகளை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இல்லாமல் இதனுடைய காய் பொதுவாக நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அது போக விதைகள்லேயும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அதனுடைய தண்டு, பட்டை, இந்த மரத்தினுடைய பட்டை, வேர், பூக்கள், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக அதை பார்ப்போம். இன்றைக்கி இந்த இலைகளை ட்விக்ஸை பறித்து அதை எப்படி சுத்தம் பண்ணுறது, ஈஸியாக சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே முருங்கைக்கீரைங்கிறது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை சமைக்கும் போது அதில் உள்ள பிரச்சனையே அதை நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும் இல்லைங்களா? அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு இப்போ ஈஸியான முறையில் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரப்போகிறேன். இப்போ முருங்கைக்கீரையை நம்ம பறித்து அதை முதல்ல நல்லா உதறிக்கணுங்க. உதறிட்டு வீட்டில் உள்ள ஒரு பழைய வெள்ளை காட்டன் துணி இல்லைன்னா ஒரு வேஷ்டி துணியை விரித்து விட்டு, கீழேயோ இல்லை ஒரு காட் மாதிரி இருக்கிறதுலையோ விரித்து விட்டு அது மேலே இதை நல்லா இந்த கீரையை உதறி பரப்பிக்கணும். நம்ம பரப்பும் போது என்ன பண்ணணுன்னா அதைய முன்னும் பின்னையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். எதுக்கு அப்படின்னா அந்த டார்சல் வென்ட்ரல் சைடில் பார்க்கும்போது சில சமயங்களில் சிலந்தி கூடு கட்டியிருக்கும், இல்லை வேறு விதமான பூச்சிகள் இருக்கும், புழுக்கள் இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் முட்டை வச்சு அது புழுவாக உருவாயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பச்சை நிறத்துலேயே கூட சில பூச்சிகளெல்லாம் இருக்குங்க, கேமோஃப்ளேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் பின்னால் எல்லாத்தையும் பார்த்து உதறி மறுபடியும் அந்த வெள்ளை துணியிலையே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறதுல ஒரு சின்னதாக வெள்ளை கலராக ஒரு வண்டு போயிட்டுருக்குங்க. இப்போ நான் முன்னால் பின்னால் அதை திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பூச்சி இருந்தது தெரிய வந்தது. உதறினதில் அது விழுகலை. இதில் இந்த ஒரு சின்னதாக வண்டு மாதிரியான வெள்ளை கலர் பூச்சி இருக்கும். அது நம்ம பார்த்து கீழே தட்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா இலையை கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், அது அப்படியே ஊர்ந்துட்டுருக்கு. விரல்கிட்ட வச்சுருக்கேன். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு இதில் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி பூச்சி புழுக்களெல்லாம் நம்ம தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா பூச்சி அடித்த இலைகள், பழுத்த இலைகள் அந்த மாதிரி இருக்கும். அதையும் நம்ம கிள்ளி எடுத்து வீசிடலாம். இப்போ இதில் பாருங்களேன், சின்னதாக வெள்ளை நிறத்தில் ஒரு சிலந்தி இதிலேருந்து ஓடி போகுது. நம்ம உதரும்போது அது கீழே விழுந்து போயிடுச்சு. இப்போ நம்ம கீரையை பறித்த உடனேவே அந்த கொத்தோடவே உதறிட்டு நீட்டாக தண்ணியில் அலசிக்கணும். அப்போ நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி வடிஞ்சிரும். அப்போ இந்த க்ளீன் பண்ணி இப்போ நம்ம பரப்பி வச்சுருக்கிறத நல்லா அந்த வெள்ளை துணியிலேயே போட்டு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு பூச்சி புழுக்கள் எதுவும் போய் நுழையாத அளவுக்கு டைட்டாக அதை நம்ம அந்த துணியில் ரேப் பண்ணி சுற்றி வச்சிடணுங்க. இந்த சுற்றி வச்ச கீரையை நம்ம காலையில் எழுந்தே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த இலைகளெல்லாம் தனித்தனியாக சிங்கிளாக உதிர்ந்துருக்கும். நம்ம அந்த மிட்ரிப்பு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை மட்டும் உதறி அப்படியே எடுத்துக்கலாம். உதறி அதை மட்டும் தூக்கி போட்டு கீழே இருக்கக்கூடிய கீரைகளை அப்படியே நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்களேன், அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு லைட்டாக ஒரு உதறணும் அப்படின்னா போதும். எல்லா கீரையும் அப்படியே கீழே கொட்டிடும். நம்மளுக்கு தனித்தனியாக உருவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற அவசியமே இல்லைங்க.
இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும், அது இருந்தால் தப்பில்லை. அதுக்கு வந்து நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது, நம்ம அதோடையே சமைச்சு சாப்பிட்றலாம். நம்ம இந்த பெருசாக இருக்கிற அந்த தண்டு, அந்த குச்சியை வந்து நம்ம தூக்கி வீசிடலாங்க. இந்த சின்ன சின்னதாக இருக்க குச்சிகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னையே சொன்ன மாதிரி. அது வில்லேஜில் பார்த்திங்கன்னா பாட்டி, எங்கள் சின்ன பாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்த சின்ன குச்சிகளினுடைய மருத்துவ குணத்தை வந்து சொல்லுவாங்க. அதாவது குதிகால் வலி சிலருக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த அதாவது காலையில் எழுந்த உடனே வந்து நிலத்தில் கால் ஊன முடியலை, அப்படி வலிக்குது அப்படின்னெல்லாம் சிலர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த குச்சிகள் வந்து சிறந்த மருந்து. அதை வந்து அப்படியே சமையலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த குச்சிகளை மட்டும், சின்ன குச்சிகளை மட்டும் தனியாக எடுத்து ஒரு சூப் மாதிரி வச்சு குடித்தா அந்த வலி சரியாயிடும் அப்படின்னு பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். பாட்டி அப்படியெல்லாம் குடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன குச்சிகள் வந்து நம்மளுக்கு சமைக்கும்போது ஜீரணமும் ஆகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது. இப்போ வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கோங்க. டேக் கேர், see you, bye bye, best wishes.